ஓம் சக்தி தாயே எல்லாம் உன் செயலம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்களுக்கு உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அப்போ தான் நான் போடக்கூடிய காணொலிகள் உடனுக்குடன் நீங்கள் கண்டு பார்த்து அதை தெரிந்து கொள்ள முடியும். அதுக்கப்புறம் முழுமையாக நம்ம காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். இப்போ இன்னைக்கு அனுபவ கைரேகை சாஸ்திரம், என்னுடைய கைரேகை சாஸ்திரத்தில் அனுபவத்தையும் கலந்து நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ பாகம் 3ஆம் பாகத்தில் இருக்கிறோம். அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் 3. இன்னைக்கு ஆயுள் ரேகையை பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஆயுள் ரேகையை பற்றி சுருக்கமாக பார்த்துருக்கோம். இப்ப விரிவா ஆயுள் ரேகை என்னென்னலாம் செய்யுது, அதனுடைய குணம் என்ன, அது எப்படி இருந்தா என்ன பலனை கொடுக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். வாங்க போர்டுக்கு வந்துடுவோம். போர்டுக்கு வந்துட்டாதான் உங்களுக்கு விளங்கும். இதுதான் முதல்ல இப்ப நம்ம பார்க்க போறது ஆயுள் ரேகை. ஆயுள் ரேகை குரு வீட்டுக்கு கீழே இந்த கீழ் செவ்வாய்க்கு மேல சுக்கிரமேட்டை சுத்தி அப்படியே வானவில் மாதிரி வரும். ஒரு சில நேரம் இப்படியே நேரம் சந்திரமேட்டுக்கு கூட போகும். இந்த ரேகை சந்திரமேட்டுக்கு போச்சுன்னா அதுக்கு பலன் வேற மாதிரி இருக்கும். இதுதான் ஆயுள் ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ஆயுளுக்கும் ஆயுள் ரேகைக்கும் சம்பந்தம் கொஞ்சம் தான் உண்டு, ஃபுல்லா கிடையாது. சின்ன ஆயுள் ரேகையா இருக்கிறவங்க நீண்ட நாள் உயிரோடு இருக்க முடியும். அதனால நீங்க அதை கண்டு பீதி அடைய வேண்டியதில்லை. சின்ன ஆயுள் ரேகையா இருக்கிறவங்க ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறாங்க. என்னுடைய அனுபவத்துல பெரிய நீண்ட ஆயுள் ரேகை இருக்கிறவங்க கொஞ்சம் வயசுலேயே பாதி வயசுலேயே மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு ஏன் சார் ஆயுள் ரேகைன்னு வச்சிருக்காங்கன்னா, இப்போ நம்ம ஆயுள கணக்கிடணும்னா இருதய ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும். அது எவ்வளோ நீளம் இருக்கு, இறுதி ரேகை எவ்வளோ நீளம் இருக்கு, அது 70 வயசு. இந்த விதி ரேகை கீழே இருந்து வந்ததுன்னா அது 70 வயசு. இந்த ஆயுள் ரேகை ஃபுல்லா 100 வயசு. இதெல்லாம் கணக்கு பண்ணணும். கங்கண ரேகை 3 இருந்ததுன்னா 90 வயசு. இதெல்லாம் கணக்கு பண்ணி கால்குலேஷன் பண்ணி தான் ஒருவருடைய ஆயுளை நிர்ணயம் செய்யணும். சரிங்களா? இப்போ சின்ன ஆயுள் ரேகையா இருக்குது. அப்ப ஒரு இந்த பாருங்க, இதுல பாதி அளவு இருக்குன்னு வச்சுங்க. இதுல பாதி அளவு ஆயுள் ரேகை இருக்கு. அப்ப ஒரு 40 வயசு 30-40 வயசு வரைக்கும் தான் அவர்களுக்கு உடலில் பலம் இருக்கும். இந்த ரேகைக்கு ஆயுள் ரேகைன்னு வைக்கிறத விட சக்தி ரேகைன்னு வைக்கிறதா மிகச் சிறந்த அமைப்பு. உடலில் எவ்வளவு பலம் உள்ளது, எவ்வளவு சக்தி உள்ளது, எவ்வளவு திறமை உள்ளது, அவர் வாழ்வில அதிர்ஷ்டம், வியாதி, இதெல்லாம் இந்த ஆயுள் ரேகையில இருந்து கணக்கிட முடியும். அதாவது ஆயுள் ரேகை சின்னதா இருக்குன்னா அந்த வயசு வரைக்கும் தான் உடலில் பலம் இருக்கும். அதுக்கப்புறம் வியாதி குடியிருந்துரும். இல்ல பலம் இல்லாத நிலையில அப்படியே வீட்டுக்குள்ளரே நடமாடிட்டு இருப்பாங்க அப்படிங்கறதான் உண்மை. இது சக்தி ரேகை. இது ஆயுளை மட்டும் குறிப்பதில்ல, ஆயுளையும் குறிக்கும். ஆயுளையும் குறிக்கும். எப்படி குறிக்கும்னா, இப்ப இந்த ஆயுள் ரேகை பங்க போடாம ஃபுல்லா இருந்துருச்சுன்னு வச்சுங்க, இவர்களுக்கு குறைஞ்சது 80 வயசுக்கு வரைக்கும், 100 வயசுக்கு மேல 120 வரைக்கும் ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் 120. அதுல 100 வயசுன்னு சொல்லலாம். ஆனா 80 வயசு வரைக்கும் கன்ஃபார்ம்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. வெட்டு, துண்டு, தீவு இதெல்லாம் இருக்கும் பொழுது அந்த பலன்கள் மாறுபடும். இந்த ஆயுள் ரேகை எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து தான் நம்ம ஒருவருக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா, வாழ்வில் முன்னேறுவாரா மாட்டாரா, வியாதி இருக்கா இல்லையா, அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா, மாரகம் எப்போது வரும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த ஆயுள் ரேகையில இருந்து கண்டுபிடிக்கலாம். முதல்ல சின்ன ஆயுள் ரேகை இருந்ததுன்னா, ஆயுள் சின்னதா இருந்ததுன்னா அவ்வளவு தூரம் தான் பலம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணிக்கணும். நீண்ட ஆயுள் ரேகை இருந்ததுன்னா கொஞ்ச நாள் ரொம்ப நாள், அதாவது நல்ல சக்தியோட உடல் சக்தியோட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேகை இப்படி திக்கா போச்சுன்னா உடல் பலத்தோட இருக்கிறவங்க, லைட்டா அப்படி கோடு வந்ததுன்னா மன பலத்தோட இருக்கிறவங்கன்னு அர்த்தம். இப்ப இந்த கையை பார்க்கணும். கை முதன்மையான கையா, அதாவது மென்மையா இருக்குதா, முரடா இருக்குதா, கருப்பா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியும் இந்த ஆயில் வேலை செய்யும். ஒரு கையை பார்த்தோன்னே
முழுமையா அந்த கையில உள்ள ரேகைகள் எல்லாத்தையும் பார்த்து தான் நம்ம முடிவுக்கு வரணும் முடிய. இப்போ இன்னைக்கு இந்த ஆயுள் ரேகையை மட்டும் பார்க்க போறோம். அது பொது பலன் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஆயுள் ரேகை திக்கா இருந்ததுன்னா உடல் பலத்தோடு இருப்பார்கள். லைட்டா இருந்ததுன்னா மனம், அறிவு, அதாவது உள்ள பலம், அதாவது அறிவு, மூளை பலத்தால். இப்போ நம்ம கையில உள்ள ரேகைகள் எல்லாமே மூளையினுடைய செயல்பாடுகளாக ஓடுகிறது அப்படிங்கிறதான் உண்மை. இப்போ என்ன நினைக்கிறோமோ 6 மாசத்துக்கு ஒரு உங்க கையை நீங்க பாருங்க. நான் சொல்றது கரெக்டா இல்லையா நீங்க செக் பண்ணுங்க. உங்க கையை பார்த்துட்டே இருங்க. நீங்க டெய்லி எழுந்திரிச்சோன்னா காலையில எழுந்திரிச்சு கையை பார்க்குறோம். லட்சுமி, மகாலட்சுமி நம்ம கையில இருக்கிறாங்க. இந்த கை தான் வாழ்க்கை, இந்த கை தான் நம்பிக்கை. இந்த கை இரண்டும் நம்ம 2 கையுமே பார்க்கணும். ஒரு கையில ஒரு ரேகையை வச்சு மட்டும் பார்க்கக்கூடாது. 2 கையும் பார்த்து அதில் ஒரு சஜஷன் பண்ணி தான் நம்ம ஒரு முடிவுக்கு வரணும். இதுல ஆயுள் ரேகை எப்படி இருக்கிறது, வெட்டு துண்டு இல்லாம இருந்ததுன்னா அவங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சந்தோஷமாக உடல் சக்தியோட இருக்காங்க. திக்கா இருக்கா சக்தியோட இருக்காங்கன்னு அர்த்தம். லைட்டா இருக்குன்னா மூளை பலம் சிறப்பா இருக்கு, மூளை அறிவு நல்ல திறமையா இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும். இதுல இந்த சக்தியை எப்படி உடல் பலமா மூளை பலமா அப்படிங்கிறத இந்த ரேகையை கொண்டு, இந்த ஆயுள் ரேகையை கொண்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். இந்த 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 ரேகையை வச்சு, ஆயுள் ரேகை வச்சு தான் அதிர்ஷ்டம் எவ்வாறு இருக்கிறது, ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அது எப்படின்னா, இப்ப இந்த ஆயுள் ரேகையில இருந்து மேல எழும்பக்கூடிய கிளைகள் ஒரு 1/2 இன்ச்சுக்காவது மேல எழும்பணும். மேல எழும்புச்சுன்னா அது அதிர்ஷ்டம் உள்ள கை, அதிர்ஷ்ட கிளைகள், அதிர்ஷ்ட ரேகைன்னு சொல்லுவோம். இந்த ரேகையை வந்து ஆயுள் ரேகை வந்து மேல் எழும்பக்கூடிய குறிகளை, கிளைகளை அதிர்ஷ்ட கிளைகள்னு சொல்லுவோம். இந்த கிளைகள் இருந்ததுன்னா எந்த வயது எத்தனை கிளை வேணாலும் இருக்கலாம். அதுல ஒரு சில பேருக்கு ஒரு கிளை இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒண்ணுமே இருக்காது. அவர்களுடைய கையை பார்த்துட்டு இந்த கையில ஒரு 4 இடத்துல 4 மேல் நோக்கி கிளைகள் இருக்குன்னு வச்சுங்க. அந்த மேல் நோக்கி கிளைகள் இருக்கும்போது அந்த வயதுகளில் ஒரு நன்மை நடைபெற வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒரு நன்மை நடக்கும். ஒன்று வேலை கிடைக்கும், இல்லை கல்யாணம் ஆகும், இல்லை வீடு கட்டுவாங்க, இல்லை சொத்து வாங்குவாங்க, இல்லை நிலம் வாங்குவாங்க, இல்லை லம்சமா ஒரு அமௌண்ட் பணம் வரும். இந்த மாதிரி ஒரு நன்மை நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுல கீழே இப்படி வாயில் வருதுன்னு வச்சுங்க. கீழே அந்த ஆயுள் ரேகையிலிருந்து கீழே ரேகை வந்ததுன்னா அது தவறான அமைப்பு. வியாதி தொடரும், வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் இந்த பாதிக்கு மேல கீழே ரேகை வந்ததுன்னா 50 வயசுக்கு மேல அவர்கள் பேர், புகழ், செல்வம், இதாவது செல்வம் அதிகமாகும், வியாதி வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. செல்வம், பணம் நிறைய வந்துடும். அதை அனுபவிக்கிறதுக்கு வியாதி வந்து உட்காந்துருவோம். வேற ஒன்றும் கிடையாது. பணம் நிறைய வரும். இது மாதிரி கைரேகை இருக்கிறவங்க ஒரு சில வேற அமைப்பு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், பணம் நிறைய வரும், ஆனா வியாதி வந்து உட்காந்துரும். இந்த ரேகை நேரம் அப்படி குருமேட்டுக்கு போகுது சார். குருமேட்டுக்கு இப்படி நேராகவே போகுது. குருமேட்டுக்கு போகுதுன்னா அவர்களுடைய ஆசை மனசுல நிறைய இருக்கும். அந்த ஆசை நிறைவேறும். அவரோட அபில ஆசைகள் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எந்த வயசுலன்னு நம்ம வயசு வந்து இதுல இருந்தும் கணக்கு பண்ணலாம், இல்ல இந்த ரேகையில இருந்து இப்படி போகுது இதையும் கணக்கு பண்ணலாம். அந்த மாதிரி இப்போ இந்த இறுதி ரேகை வெட்டுது அதையும் கணக்கு பண்ணலாம். 2-3 விதமாக கணக்கு பண்ணலாம். எப்படி இப்ப இதுல இருந்து இந்த ரேகை எங்க உற்பத்தி ஆகுது, இந்த இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது. அப்ப இந்த இடத்துல வயசு என்னன்னு பார்க்கணும். இந்த வயது குறைஞ்சது ஒரு 25 வயசு, 25-30 கூட வச்சுக்கலாம். ஒரு அப்ராக்சிமேட்லயே நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க. ரொம்ப அக்யூரேட்டான இது பண்ணாது. அந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு நன்மை நடைபெறுவதற்கு உங்களுடைய அபில ஆசைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுக்கலாம். இவ்வளவுதான். அபில ஆசை குருமேட்டுக்கு போச்சுன்னா அபில ஆசையை பூர்த்தி செஞ்சுக்கலாம். இப்ப இது வந்து சனி மேட்டுக்கு போகுது சார். இந்த ரேகை அப்படியே சனி மேட்டுக்கு போச்சுன்னா அது விதி ரேகையாக செயல்படுகிறது. சனிக்கு போறது எல்லாமே விதி ரேகை, குருக்கு போறது எல்லாமே அதிகாரம், பதவி, இந்த மாதிரி ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது. இந்த ரேகையிலிருந்து சனி மேட்டுக்கு ஒரு ரேகை போச்சுன்னா இந்த ஆயுள் ரேகையில இருந்து அது விதி ரேகை. கஷ்டப்பட்டு சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாழ்க்கையில சுயமா வேலை செஞ்சு, இன்னும் சொல்ல போனா கவர்மெண்ட் ஜாப்ல கூட அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 70% அது அனுபவத்தை கலந்து நான் சொல்றேன். 70% நம்ம கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறது எல்லாம் பர்மனண்டா வருமானம் வரும் சார். அவங்க வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுல இருந்து ஒரு ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா அது சூரிய ரேகை ஆயிடும். சூரிய ரேகைனா அவருடைய முயற்சியினால், அவர் வேலை செய்யும் விதத்தால் பேர், புகழ், செல்வம், செல்வாக்கு இதெல்லாம் சிறப்பா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இது வந்து புதன் வீட்டுக்கு போகுது சார். புதன் வீட்டுக்கு போச்சுன்னா அது வந்து புதன் ரேகையாக செயல்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு வருமானம் நிறைய வரும். அது இல்லாம இந்த ஆரோக்கிய ரேகை வெட்டும் இடம் மனம். இப்படி வெட்டிச்சுன்னு வச்சுங்க,
இப்படி கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் கொஞ்சம் தூரம் வந்துருச்சுன்னா அந்த வெட்டு மிடம் இந்த வயதில் மரணம் கூட மரணம் சம்பவிக்கும். இதுல என்ன சம்பவிக்கலாம், சம்பவிக்கும். மரணம் சம்பவிப்பது எப்படி, மரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வயசுல மரணம் சம்பவிக்க வாய்ப்புகள் உண்டு. இதுல பிளஸ் என்னன்னா, நல்ல உடல் 2 ரேகை இருந்ததுன்னா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நல்ல பொருளாதாரம், அதாவது ஒரு நல்ல ஒரு வாயினால் பேச்சாற்றலினால் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விருத்தி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார விருத்தி, தொழில் விருத்தி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு அதிசயம், இந்த ரேகை எல்லாமே அதிர்ஷ்ட ரேகை. இந்த மாதிரி குருமேட்டுக்கு போறவங்க தான் மிகப்பெரிய தலைவர்களாக இருப்பார்கள். தேசத்துக்கு தொண்டு செய்யக்கூடிய மிக பெரும் தலைவர்களை உருவாக்குவது இந்த ஆயுள் ரேகையிலிருந்து அதிர்ஷ்டங்களை குருமேட்டுக்கு போச்சுன்னா அவர்கள் நாட்டை ஆளக்கூடிய மிகப்பெரிய தலைவராக. நிறைய விஷயம் இருக்குது. இதுல கொஞ்சமா உங்களுக்கு காணொலியில எவ்வளவு போட முடியும் விரிவானாலும் இதுல நிறைய காணொலி. ஆயுள் ரேகையை பத்தி ஒரு 1000 காணொலி போடலாம், அப்பவும் நம்ம பத்தாது. ஒரு ஜோதிடம் என்பது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடலில் ஒரு சில முத்துக்களை மட்டுமே எடுக்க முடியும். கடல்ல நிறைய விஷயம் உள்ள இருக்கு, கண்ணுக்கு தெரியாம நமக்கு நிறைய இருக்கு. எனக்கு தெரிந்ததை ஓரளவு தான் நான் சொல்ல முடியும். இப்ப இது குருமேட்டுக்கு போச்சுன்னா மிகப்பெரிய தலைவர்களாக, தலைமை பண்பை அலங்கரிக்கக்கூடியவர்களாக, அரசியலில் மிகப்பெரிய தலைவராக, அவருடைய எண்ணம் போல் மனம் போல் வாழ்வு அமைவதற்கு வாய்ப்புண்டு. அது மேடுகளும் நல்லா இருக்கணும். நல்லா புரிஞ்சுங்க. ரேகை செயல்படுத்துவது, மேடு ஆசையை உண்டு பண்ணுவது. சுக்கிர பகவான் நல்லா இருந்தாருன்னா பெண் சுகம், அதாவது வண்டி வாகனம், சொத்து சுகம், ஆடு மாடு இதெல்லாம் பெருகி நல்ல சௌக்கியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர் நினைத்ததை நிறைவேற்றி கொள்வார்கள். உரிமையோட உயர்வா இருந்ததுன்னா அதிகார பதவியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசியல்ல மேல்நிலைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சனிமேட்டுக்கு போச்சுன்னா ஆன்மீக ரீதியாக ஒரு சன்னியாசி போல, ஒரு வாழ்க்கையில சன்னியாசி சார்ந்த ஒரு குடும்பத்துல ஒரு பிடிப்பு இல்லாத நிலை, ஒரு வாழ்வில் ஒரு வெற்றி அடையக்கூடிய நிலை, இது மாதிரி ஏதாவது ஒண்ணு நிகழும். சனி என்ன பண்ணுவாரு? கவலை, பயம், துக்கம், சந்தேகம் இதெல்லாம் சனி மேடு அதிகமா இருந்ததுன்னா, இந்த ரேகை இருந்ததுன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவாங்க. சனி மேடு அதிகமா இருந்ததுன்னா பயம், கவலை, துக்கம் இது தொடரும். இப்ப சூரிய மேடு உயர்வா இருந்து இந்த ரேகை போச்சுன்னா மிகச்சிறந்த அமைப்பு, பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு எல்லாம் சிறப்பா இருக்கும். புதன் மேடு அதிகமா இருந்து, புதன் ரேகை அளவுக்கு அதிகமா புதன் இருந்து இந்த ரேகை போச்சுன்னா அவர்கள் நன்மையும் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க, தீமையும் செய்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவாங்க. ஆக மொத்தம் இந்த அதிர்ஷ்ட ரேகை வாழ்வில் உயர்த்தக்கூடிய ரேகை. இந்த ஆயுள் ரேகையை பற்றி, அந்த ஆயுள் ரேகை மட்டும் நல்லா இருந்ததுன்னா அவங்க ஆயுள்ல எப்படி திறமையா இருக்கு, எவ்வளவு நாள் உயிரோட இருப்பாங்க, எப்ப மாரகம் வரும், எப்ப வியாதி வரும். வியாதி எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? இந்த ரேகையில இப்ப இந்த ரேகை இருக்குதா ஆயுள் ரேகை, இதுல இந்த ரேகையில வெட்டு துண்டு இத மாதிரி தீவு இதெல்லாம் 3லயும் காணப்படும். அதாவது இருதய ரேகை, புத்தி ரேகை இந்த மாதிரி வருது சார். இந்த இடத்துல ஒரு தீவு வருது. இந்த இடத்துல ஒரு தீவு வந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். இதே இதுல இறுதி ரேகையிலையும் புத்தி ரேகையிலையும் உங்களுக்கு அதே வயசுல தீவு வந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வயதில், இத வயதை கணக்கு பண்ணணும், அந்த வயதில் உங்களுக்கு மரணம் வரும் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இந்த 3மே விடுபட்டு இருக்கு சார். அந்த வயதில் வியாதியால் மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டு, ஹார்ட் அட்டாக் மூலமா மரணம் வருவதற்கு வாய்ப்புண்டுன்னு சொல்றேன். இந்த மாதிரி ரேகையில இருந்ததுன்னா 3லயும் இருந்தா கண்டிப்பாக அந்த வயதில் மரணம் வரும். ஒண்ணு இந்த ஆரோக்கிய ரேகை வெட்டுமிட மரணம், ஒண்ணு இந்த 3 ரேகையில் இருந்ததுன்னா ஹார்ட் மூலமா உங்களுக்கு பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு. இப்ப இருதய ரேகை நல்லா இருக்கு சார். அப்ப மனநோய் ஏதாவது ஒரு தற்கொலை பண்றது இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. இப்ப இந்த புத்தி ரேகை நல்லா இருக்கு சார். அப்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு சரியாயிருவீங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். நம்ம கை ஒரு ஒரு கண்ணாடி, நம்ம உடலில் என்ன நடக்க போகிறது, என்ன செய்ய முடியும், என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீண்ட அனுபவம் வேண்டும். இப்ப நான் போடுற காணொலி அனுபவமும் கைரேகையும் சேர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எனக்கு கால் பண்ணி நீங்க சந்தேகத்தை நிவர்த்தி செஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு சந்தேகம், கை பூராமே சந்தேகம்னா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஒரு சந்தேகம் ஏதாவது இருந்ததுன்னா, உங்களுக்கு நான் நடத்தக்கூடிய பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டு அதை சரி செய்து கொள்ளலாம்.
இந்த ஆயுள் ரேகையில ஏதாவது வெட்டோ துண்டோ தீவோ இருந்ததுன்னா அந்த வயதில் உங்களுக்கு வியாதி வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த கையில நிறம் எப்படி இருக்கு, ஒரு ஹார்டா இருக்கா மென்மையா இருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரியும் வேலை செய்யும். அதே மாதிரி கையின் முதல்ல எடுத்தோன்னு இந்த பெருவிரலை பார்க்கணும். பெருவிரல் ஸ்ட்ராங்கா இருந்து சுக்கரமேடு அதிகமாக இருந்து இந்த ரேகை இருந்ததுன்னா அவர்களுக்கு நல்ல ஒரு சுகமான அமைப்பு, நல்லா சந்தோஷமா வாழ்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்ப இந்த மேடு குருமேடு சனிமேடு சூரியமேடு புதன்மேடு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எல்லா மேடும் நல்லா இருந்து இந்த ஆயுள் ரேகையும் எந்த பங்கப்படாமல் இருந்ததுன்னா அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள், சந்தோஷமாக வாழ பிறந்தவர்கள் சொல்லலாம். இதுல ஏதாவது ஒரு வெட்டு துண்டு தீவு இது மாதிரி இருக்கும் பொழுது அங்க அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடும், வியாதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கையில நிறைய விஷயம் இருக்கு. இப்போ ஆயுள் ரேகை பத்தி சொல்லணும்னா இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம், உங்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்ப விரிவான பலன் என்னன்னா, சின்ன ஆயுள் ரேகை அதாவது அவ்வளவு தூரம் தான் பலம் இருக்கும். நீண்ட ஆயுள் ரேகை பலம் ஃபுல்லா இருக்கும், இருக்கிற வரைக்கும் நீங்க இருக்கிற வரைக்கும் பலம் இருக்கும். அதுல ஏதாவது வெட்டு துண்டு தீவு இருக்கும் போது உங்களுக்கு அந்த வயதில் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதாவது வெளியில போய் ஏதாவது வண்டி வாகனத்தில் அடிபட்டு அதனால உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதோ ஒரு வகையில் உடல்நலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் மாரகம் என்று வரணும்னா அந்த புதன் ரேகை இருக்கு இல்லையா, புதன் ரேகையில வெட்டும் இடம் மரணம். 3 ரேகையிலும் இந்த மாதிரி மிஸ்டேக் இருந்ததுன்னா மரணம் சம்பவிக்க வாய்ப்பு உண்டு. சின்ன ஆயுள் ரேகை இருந்ததுன்னா அதுல அந்த அந்த வயது வரைக்கும் தான் அவங்களுக்கு உடல் பலம் மனோபலம் தைரியம் எல்லாமே இருக்கும். அப்புறம் வியாதினால அவசரப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை நான் சொல்லிட்டேன், பார்த்துக்கங்க. உங்க கையை பாருங்கள். உங்க அனுபவம் கைரேகை சாஸ்திரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். இன்றைக்கு பாகம் 3. இன்னைக்கு ஆயுள் ரேகை பத்தி நம்ம சிறப்பா பார்த்துட்டோம். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.